இன்னொரு விஷயத்தை நாங்கள் அப்படி பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால், இன்றைய உலகையே உலுக்கி போட்டிருக்கும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பற்றி தான் நாங்கள் அப்படியே பேசிட்டு இருக்கோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த நடக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் மட்டும் வந்து அன்றிருந்து இன்று வரை எதுவுமே மாறல. இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து கொள்ளும் இந்த காமவரி பிடிச்சவங்களும் இந்த காலத்தில் அப்படியே இருக்காங்க இல்லையா ரிஸ்லான்? ஓ, அப்படித்தான் சொல்லுங்க. ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிறுவர் துஷ்பிரயோகங்களை பற்றி தான் அப்படியே பேசிட்டு இருக்கோம். நிறைய சொந்தங்கள் அப்படியே சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இங்கே நடக்குது நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து எங்களுடைய சொந்தங்களுக்காக அப்படியே பயின்றுட்டே இருக்காங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே வந்து துஷ்பிரயோகத்துக்கு எல்லா நாட்டிலையுமே உள்ளாக்கப்பட்டுட்டு வராங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் சின்ன வயதில் அவங்க படிக்கும் போது இருந்து நிறைய கவலைகள் நிறைய சவால்கள் அப்படியே எதிர்கொண்டு தான் இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கு இல்லையா ரிஸ்லான்? நிச்சயம். அது மட்டும் இல்லாம இந்த காலத்தில் என்னன்னு சொன்னா, சிறுவர்களுடைய உரிமை எல்லாம் அப்படி பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலாவதாக பார்க்கலாம், இப்பொழுது பாடசாலைகளில் கூட சிறுவர்கள் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, சிறுவர்கள் தானே அப்படின்ட்டு அலட்சியம் உணர்ச்சி கொண்டு அந்த சிறுவர்களுக்கு அடிக்கிறது, அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்கள் அப்படியே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளில் கூட பார்த்தாலும் பெரியவங்க போனால் ஒரு குவாலிட்டி கொடுத்துறாங்க, அதே மாதிரி சின்ன பசங்க போனால் அவங்களுக்கு சொல்லி குவாலிட்டி கொடுத்துறாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால், பெரியவங்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பாசம் கூட கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால், இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிச்சயமாக. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்ப சுமை, குடும்பத்தில் ஏற்படுற அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற அனைத்து சிறுவர்களுமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பாடசாலை எல்லாம் இடைவிலகல் அப்படியே பண்ணிக்கிட்டு வேலைக்கெல்லாம் போகிற ஒரு காலம்தான் இன்றைய காலமாக மாற்றிடுவார். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் வந்து மன அளவில் சரி அப்படியே வந்து நிறைய ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படியே வந்து வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, பாலியல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து பெண்கள் எதிர்நோக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். www.tamarafm.com காரசார கருத்து நிகழ்ச்சியோடு ஒலிக்கும் பாடல் இது துப்பாக்கி தேரோட பாடல். This is for VJ. யாஹூ பண்ணி பார்த்தும் இவளை போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே, ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கட்சி நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. Meet my girlfriend, my heart and spicy girlfriend. Meet my girlfriend, so hot and spicy girlfriend. Hey, Johnny guys, it's intro time. If you're யாருன்னு சொல்றத கேட்டுக்க, கொஞ்சம் நினைச்சா
sugar free. Hey, sugar free பேச்சில இனிப்பு இருக்கு. இவ இல்ல சிந்தல கோபத்தில் டாகுல அழகுக்கு இவதான் ஃபார்முலா. தாரே தாரே தாரா. Hey come on girls, இது intro time. இவன் யாருன்னு இப்ப சொல்லுடா. ஒரு handshake செஞ்சிரு பொண்ணுங்க வந்தா சொல்லுடா. மிலிட்டரி கட்டில ஸ்டைல் இருக்கும், ஒரு மில்லிமீட்டர் சைஸ்ல சிரிப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆறடி ஊரில் யாரடியும் போல் இவன் போல் குடி 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 குடி. Meet my boyfriend. I smart and sexy. Meet my boyfriend. I smart and sexy. Okay, you're my little boo-boo, I'm my girl, baby, you out. You're my little boo-boo, I'm my girl. In the house. You're my little boo-boo, I'm my girl, baby, you out. You're my little boo-boo, I'm my girl. DJ, on the floor. Facebook friends யார் யாருன்னு கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. என் ஸ்டேட்டஸ் மாத்த சொல்லி என்ன தொல்லை செய்ய மாட்டாங்க. கிட்ட வந்து நான் பேசும்போது ட்விட்டருக்குள்ள மூழ்கிடுவான். எச்சின சீட்டா கண்ணத்தில் பண்ண நச்சுன ட்வீட்டா போட்டுடுவான். ரொமான்ஸ் கொஞ்சம், த்ரில்லர் கொஞ்சம், காத்தில் கொஞ்சம், நெஞ்சம் நெஞ்சம். அவ செல்போன் ரெண்டிலும் கால் இருக்கு, பேக்கப் பாய்ஃப்ரெண்ட்ஸ் 4 இருக்கு. நெஞ்சில ஜெலசிய வலிச்சிடுவா, என் வயிற்றுக்கு ஜெலசில் கொடுத்துடுவா. பொண்ணுங்க நம்பரை போன்ல பார்த்தா சத்தம் இல்லாம தூக்கிடுவா. ஒரு கண்ணால சிரிக்கழிச்சாலும் நோக்கு வருமத்தில் தாக்கிடுவா. அளவா குடிப்பா, அழகா குடிப்பா, இளைய துடிப்பா துடிப்பா துடிப்பா. My hot and spicy girlfriend. Meet my girlfriend. My hot and spicy girlfriend. Google பண்ணி பார்த்தேன். ஒரு கிறுக்கணும் பிறந்ததில்லை. யாஹூ பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவே இல்லனா. மூவி போனா சோக சீரில் கோச்சி வந்தானே. பார்க்கதான் இப்படி வாழுதான் அப்படி. Meet my boyfriend. Smart and sexy boyfriend. Meet my girlfriend. My hot and spicy girlfriend. www.thamaraifm.com அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டகாசமான காரசாரக்கருத்து நிகழ்ச்சியோட நாங்கள் பிணைஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து சிறுவர் துஷ்பிரயோகங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா அரஸ்லாம்? நிச்சயமா இன்றைய நாள் அப்படியே நாங்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்ற ஒரு தலைப்பில் முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சிறுவர்களுடைய உடைமைகள் படிக்கப்படுகின்ற அந்த விடயத்திலேயே சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இடம்பெற்றது. என்னது? அதான் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அந்த செய்யா கொலை வழக்கு தொடர் அப்படி சொல்லி. ஆமா, வித்தியா செய்யா கொலை வழக்கு அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நிச்சயமா செய்யா கொலை வழக்கு தொடர்ல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? என்னது? அந்த செய்யாவை கொண்டு அந்த எப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவாக இப்போ ஹிப்ஹாப் தமிழ்ல கூட ஒரு பாடல் ஒன்று எழுதியிருந்தாரு, கிளப்பில் மப்பில் தெரியுது பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். சொல்லிட்டு அவர் கடைசி சொல்லுவார், என்னை பற்றி தெய்வம் கூட பொம்பளை தானுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லா ஆண்களும் தப்பு இல்லை, ஆனால் சில தப்பாக இருக்கிற ஆண்களை நிச்சயமாக தண்டிக்கிறதுக்கு நாங்களுக்கு உரிமை இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த செய்யா கொலை வழக்கில் அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், அது ஒரு 6 வயசு சின்ன பிள்ளை. 6 வயசு சின்ன பிள்ளைன்னு சொன்னால் இப்போதான் நர்சரி போகிற பிள்ளை. அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை போய் அந்த அவனுக்கு எப்படி ஒரு 35-40 வயது இருக்கும். வசந்தம் டிவியில் கூட கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியோ வர்ணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனை கூட ஆச்சு. அவர் எப்படி சொன்னா, ஒரு சைக்கோ அப்படி மாதிரி
அவர் அந்த தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை அப்படி அண்ணந்த தலையில போட்டு விட்டாரு. ஆனா கடைசியில அவரு அந்த தப்பை செஞ்சுட்டு சொல்லி அரசாங்கம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கம் எப்படி அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க போல. ஆனா இலங்கை அரசாங்கம் அவருக்கு கொடுத்த பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பிடிச்சி அப்படியே உள்ளுக்கு போட்டு தூக்கு தண்டனை தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைத்திருக்கு. ஆமா, இந்த நேரத்துல வந்து சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடக்கிற நீங்க உங்களுடைய கண்ணுக்கு எதிராக அப்படியே கண்டீங்கன்னு சொன்னா 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் வந்து நீங்கள் அழைப்பை மேற்கொண்டு அப்படியே வந்து அவங்க எல்லாம் அப்படியே போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்தை நாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, சிறுவர்கள் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க சின்ன பையங்க வந்து இப்பதான் இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் அப்படி